ஸோ இது ஏன் நமக்கு இந்த ஷேப்ல இருக்கு தெரியுமா? இது பேர் என்ன போட்டிருக்கேன் நானுங்க? செவி மடல். நமக்கு ஏன் செவி மடல் இந்த ஷேப்ல இருக்குது? ஆடு மாடு அதுக்கெல்லாம் வந்து பெருசாக இருக்கும், ஒரு பிளாய் ஷேப்ல இருக்கும்ல. நமக்கு ஏன் இந்த ஷேப்ல இருக்குது? குவிச்சு இந்த டியூப் வழியா என்ன பண்ணணும்? இப்படி உள்ள என்ட்ராகும். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மெலிசா, அதாவது மென்மையானதா ஒரு பொருள் இருக்குது. அது வந்து என்னது? செவி பறை. பறைன்னு என்னன்னு தெரியுமா? லேசானதா, ரொம்ப திக்னஸ் வந்து கம்மியா இருக்கிறது தான் நம்ம காதுக்குள்ள ஒரு பறை இருக்குது. அந்த பறை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கோன் ஷேப்ல இருக்கும். அப்படியே உள்ள என்றாகும். எங்க வரும்? செவிப்பறைக்கு வரும். சரியா? அப்ப செவிப்பறை வந்த உடனே நான் அதிகமான சவுண்டு கொடுத்தேன் அப்படின்னா அதிகமான மூலக்கூறுகள் அந்த ட்ரம்ல போயிட்டு என்ன பண்ணும்? மோதும். அப்படி மோதும் போது ஷேக் ஆகும், வைப்ரேஷன் ஆகும். உருவெலும்பு. அது பக்கத்து எப்படி எலும்பு என்ன சொல்லி போட்டிருக்கேன்? பட்டை சிற்றெலும்பு அப்படின்னு போட்டிருக்கேன். அதுக்கு பக்கத்துல உள்ளது இங்க போட்டுருக்க பாரு, ஸ்டேப்லர். எங்க இருக்கு? இங்க இருக்கு பாருங்க, ஸ்டேப்லர்ஸ் போட்டுருக்க பாருங்க. செல்ஸ் அங்க இருக்குது. சரியா? இந்த செல்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நாம பேசுற அந்த சவுண்ட இங்கதான் என்ன பண்ணுது? தீர்மானிக்கும். இப்போ அது என்ன பண்ணும்? சார் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, இப்ப காதை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத